Hello everybody, welcome to the channel for this. நான் உங்க சதீஷ். இது motion in one dimension சாப்டருக்கான third video. இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு important concepts பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான first one என்னன்னு பார்த்தீங்கன்னா relative velocity. And second one is about graphs, or you can say graphical interpretation. இப்போ இந்த கிராஃபிக்கல் இன்டர்பிரிட்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எப்படி ஒரு பொசிஷன் டைம் கிராஃபை வெலாசிட்டி டைம் கிராஃபாக மாற்றுறது அண்ட் வெலாசிட்டி டைம் கிராஃபை எப்படி ஆக்சலேஷன் டைம் கிராஃபாக மாற்றுறது அப்படிங்கிற இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் நமக்கு பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட கிளாஸோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி 1, கிராஃபிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் 2. மோஷன் இன் ஒன் டைமென்ஷன் சாப்டருக்கான ப்ரீவியஸ் வீடியோ என்னோட சேனலில் இருக்குது. நீங்கள் சப்போஸ் அந்த வீடியோஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஆல்ரைட், ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கான்செப்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோ இல்லை வேரியிங் வெலாசிட்டியிலோ பார்த்துருந்தோம். அண்டு அப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு வெலாசிட்டியில் போயிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் இருக்கிற ஆப்ஜெக்ட் ஆர் மீதி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்து ரெஸ்ட் ஃப்ரேமில் பார்த்துருந்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரவுண்டு மேலே ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு கார் மூவ் ஆகுதுன்னா அந்த கிரவுண்டு வந்து ரெஸ்ட்டில் இருக்கும், கிரவுண்டு மூவ் ஆகாது, கிரவுண்டு மேலே இருக்கிற ஆப்ஜெக்ட் மூவ் ஆகும். பட் இப்போது 2-3 ஆப்ஜெக்ட்ஸ் வந்து சைமல்டேனியஸாக மூவ் ஆச்சுன்னா அதுக்கு எப்படி நீங்கள் வெலாசிட்டி டிஃபைன் பண்ணுவீங்க வித் ரெஸ்பெக்ட் டு த அதர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ரிலேட்டிவ் கம்பேர்ட் டு த அதர் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு let's say there is a person here and he is on the ground, okay, and இங்கே ஒரு பேர்ட் வந்து with a velocity VB, velocity of a bird மூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் லெட்ஸே இங்கே ஒரு பால் கிரவுண்டில் வந்து ஒரு பால் வித் வெலாசிட்டி விபியில் மூவ் ஆகிட்டுருக்கு. அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் ஃப்ளோர் ஆர் கிரவுண்ட் அண்ட் திஸ் பர்சன் இஸ் அட் ரெஸ்ட். ஸோ வெலாசிட்டி ஆஃப் அ பர்சன் வந்து என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஸோ நமக்கு இங்கே 3 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, பால், பேர்டு அண்ட் தென் அ பர்சன். இப்போ இந்த பேர்டு வந்து ஒரு வெலாசிட்டியில் ஒன் டைமென்ஷன் மோஷனில் இந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்குன்னு வச்சுங்க. வெலாசிட்டி ஆஃப் பேர்டு எவ்வளோ? விபி. நம்ம இப்போ டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆர் திஸ் ஆப்ஜெக்ட்ஸில் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுது, இட் கேன் பி லெஃப்ட்டு, அப், டவுன் ஆர் ரைட், அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கு தான் நம்ம இந்த சைன் கன்வென்ஷன் எடுத்துக்கிறோம். இந்த சைன் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா டுவர்ட்ஸ் ரைட் சைடாக இருந்த பாசிட்டிவ், எபோவாக இருந்த பாசிட்டிவ், அட் த பாட்டம் ஆஃப் த நெகட்டிவ், டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைடாக இருந்தாலும் நெகட்டிவ். ஸோ நம்ம கிராஃபில் எப்படி இந்த சைன் கன்வென்ஷன் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம இங்கேயும் நம்ம அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். பட் ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு ஜென்ரலான ஃபார்முலா. ஸோ ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, velocity of A with respect to B is equal to velocity of A with respect to ground minus velocity of B with respect to ground. இப்போ இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் இந்த என்டையர் ரிலேட்டிவ் வெலாசிட்டி சாப்டர் கான்செப்டும் படிக்க போகிறீங்க. Now what is this velocity of A with respect to B அப்படிங்கிறத பார்க்கலாம். velocity of A with respect to B அப்படின்னா this is velocity of A with respect to B. அந்த A அப்படிங்கிற ஆப்ஜெக்டோட என்ன வெலாசிட்டி பியை கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேர்டு பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு, பால் பார்த்தீங்கன்னா இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் பால் அண்ட் த above one is velocity of bird. இங்கே நீங்கள் பேர்டை பொறுத்த வரைக்கும் வெலாசிட்டி ஆஃப் பால் எப்படி இருக்குது, இல்லை பாலை பொறுத்து வச்சு பார்க்கும்பொழுது வெலாசிட்டி ஆஃப் பேர்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம போய் பார்க்கலாம். பட் ரெண்டுமே இந்த சைடு தான் போகுது. இப்போ நீங்கள் இதை ஃபார்முலா எழுதுனீங்கன்னா velocity of bird with respect to ball, நீங்கள் எப்படி எழுதுவீங்க? velocity of bird and velocity of ball is equal to velocity of bird with respect to ground minus velocity of ball with respect to ground. இதுதான் உங்களோட ஃபார்முலா.
இதை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணணும். ஸோ வெலாசிட்டி ஆஃப் பேர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான், இல்லை சும்மா வெலாசிட்டி ஆஃப் பேர்ட் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் ஒன்று தான். வெலாசிட்டி ஆஃப் பேர்டுன்னு சொன்னாலும் ஒன்று தான், வெலாசிட்டி ஆஃப் பால்னு சொன்னாலும் ஒன்று தான். இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே எழுதலைன்னா கூட தட் இஸ் நத்திங் பட் கிரவுண்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோங்கிறது அர்த்தம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்டோடதும் ரைட் சைடில் தான் இருக்குது. ஸோ பேர்டோடதும் இந்த சைடில் தான் இருக்குது, அண்ட் தென் பாலோடதும் இந்த சைடில் தான் இருக்குது. ஸோ அப்படி வச்சு பார்க்கும்பொழுது ரெண்டுமே பாசிட்டிவ் சைடில் இருக்குது. அதனால் நீங்கள் சைன் மாற்ற தேவையில்லை. ஸோ யூ வில் கெட் த சேம் ஆன்சர், வெலாசிட்டி ஆஃப் பேர்ட் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் பால். யூ வில் கெட் த சேம் ஆன்சர். இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பேர்ட் வித் ரெஸ்பெக்ட் டு பால். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பேர்ட் அண்ட் செகண்ட் ஒன் இஸ் பால். இப்போ இதுவே நீங்கள் ரெண்டு பர்சன் இருக்காங்க வச்சுக்கோங்க. திஸ் பர்சன் இஸ் கோயிங் இன் திஸ் டைரக்ஷன் அண்ட் தென் the other person is going in this direction. இது velocity of A, இது வந்து velocity of B. இப்போ velocity of A with respect to B என்னன்னு கேட்டாங்கன்னா ஃபார்முலா என்ன? velocity of A with respect to ground minus velocity of B with respect to ground. ஸோ இதில் velocity of A அப்படிங்கிறது with respect to ground தான். இங்கே எதுவுமே நம்ம மென்ஷன் பண்ணி என்ன அர்த்தம்? அது with respect to groundன்னு தான் அர்த்தம். அது டுவர்ட்ஸ் பாசிட்டிவ் சைடு, பாசிட்டிவ் சைடில் இருக்குது. அதில் நம்ம என்ன எழுதிக்கிறோம்? ப்ளஸ் VAன்னு எழுதிக்கிறோம். மைனஸ் ஃபார்முலாவில் இருக்க மைனஸ், இது பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் இருக்குது. அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் சைன் நீங்கள் கொடுக்கணும். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மைனஸ் சைன் நீங்கள் கொடுக்கணும். ஸோ யூ வில் கெட் மைனஸ் VB அண்ட் திஸ் இஸ் நத்திங் பட் VA ப்ளஸ் VB. திஸ் இஸ் வெலாசிட்டி ஆஃப் A வித் ரெஸ்பெக்ட் டு B. புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ சேம் டைரெக்ஷனில் போகும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சப்ராக்ட் ஆகுது, அண்ட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆட் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா சேம் டைரெக்ஷன், இது இந்த டைரெக்ஷன், ball in the direction. So bird in the direction and ball in the direction. But இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A person in the direction, B person in the direction. சேம் டைரெக்ஷனாக இருந்தால் ஆட் ஆகுது, சரி ஆப்போசிட் டைரெக்ஷனாக இருந்தால் ஆட் ஆகுது, அண்ட் சேம் டைரெக்ஷனாக இருந்தால் உங்களுக்கு சப்ராக்ட் ஆகுது. புரிஞ்சுக்கங்க. ஸோ எப்போ இந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டி எடுக்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. ஸோ ஹிண்ட், கொஸ்டினில் வந்து இப்படி கொடுத்துருவாங்க, a monkey is moving with velocity of 5 meter per second on a moving train. இப்போ இந்த மாதிரி கொடுத்துருன்னு வச்சுக்கோங்க. a monkey is moving with a velocity of 5 meter per second on a moving train. ட்ரெயின் ஆல்ரெடி ஒரு வெலாசிட்டியில் போயிட்டுருக்குன்னு தானே அர்த்தம், பிகாஸ் இட் இஸ் மூவிங் ட்ரெயின் சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டுருக்கு ஆல்ரெடி. இது மேலே ஒரு மங்கி வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் ஹேவிங் எ வெலாசிட்டி, திஸ் மங்கி இஸ் ஹேவிங் எ வெலாசிட்டி 5 meter per second. அப்போது this is nothing but velocity of monkey with respect to train. இதுதான் வந்து relative velocity 5 meter per second. ரெண்டு ஆப்ஜெக்ட் சைமல்டேனியஸாக மோஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐடியா உங்களுக்கு கொஷனில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா தென் தே ஆர் டாக்கிங் அபவுட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெட்ஸ் சே இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சொல்லலாம், இல்லை இந்த மாதிரி சொல்லலாம். a boat is moving on a flowing river with a velocity of 100 meter per second. அப்போது ஒரு போட் வந்து ரிவர் மூவ் ஆகிட்டு இருக்கிற ரிவர் மேலே 100 மீட்டர் பர் செகண்டில் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எ வெலாசிட்டி ஆஃப் போட் வித் ரெஸ்பெக்ட் டு ரிவர். நம்ம இது பார்ப்போம், அப் ஸ்ட்ரீம் டவுன் ஸ்ட்ரீம் அந்த கேஸில் ரிவர் போட் ப்ராப்ளம் நம்ம பார்ப்போம் 1 டைமென்ஷன்லேயே. நோ இந்த மாதிரி ஐடியாஸ் கூட உங்களுக்கு வரும், நான் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காட், இந்த காட்டில் வந்து ஒரு பர்சன் நின்றுட்டுருக்கான். அண்ட் திஸ் பர்சன் கேன் மூவ் ஆன் த காட். பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பி வரைக்கும் அவனால் நகர முடியும். ஸோ பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி அவன் நகர்ந்து போகிறான். அண்ட் திஸ் காட் இஸ் ஆல்சோ
moving. This cart is also moving with the velocity of cart. இது வந்து velocity of person. ஸோ இப்போ வந்து மொத்தம் 3 velocity இருக்குது. velocity of cart with respect to ground இருக்குது, velocity of person with respect to ground இருக்குது, velocity of person with respect to cart இருக்குது, அண்ட் நீங்கள் இன்ஃபேக்ட் velocity of cart with respect to person கூட கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். velocity of person with respect to இது வந்து with respect to cart. velocity of person with respect to cart எப்படி எழுதலாம்? velocity of person with respect to ground minus velocity of cart with respect to ground. இந்த மாதிரி. இதுவே நீங்கள் velocity of cart with respect to person பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் cart with respect to person பார்த்தீங்கன்னா VCG minus VPG. இது ஒரு ஃபார்முலா. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அண்ட் என்ன அன்னோனாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வச்சு இந்த கொஷினை சால்வ் பண்ணணும். ஸோ இதுதான் ரிலேட்டிவ் வெலாசிட்டி. ஆல்ரைட். இன்ஃபேக்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டில் வச்சு பார்க்கும்போது, இப்போ ஒரு ட்ரெயினோ இல்லை ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ இருக்குது, அது மேலே ஒரு பர்சன் வந்து 5 மீட்டர் per செகண்டில் மூவ் ஆகிட்டுருக்கான். அண்ட் இன்ஃபேக்ட் இதுவும் வந்து வெலாசிட்டி ஆஃப் ட்ரெயின் வச்சுப்போம், 2 மீட்டர் per செகண்டில் மூவ் ஆகிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஓகே. இப்போ மேலே மூவ் ஆகிட்டுருக்கிற பர்சன் வந்து வெலாசிட்டி ஆஃப் பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின், இங்கே இருக்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். அப்போது இவனோட வெலாசிட்டி, பர்சனோட வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ velocity of person with respect to train is equal to velocity of person minus velocity of train. கரெக்டாக? பர்சன் ஓடது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ திஸ் இஸ் we need to find minus 2 மீட்டர் per செகண்ட். அது இங்கே கொடுத்துட்டாங்க. இது 5 மீட்டர் per செகண்ட். அப்போ 5 + 2, இந்த 2 - 2 இந்த சைடு வந்துச்சுன்னா +2 is equal to velocity of person with respect to ground. அப்போ 7 மீட்டர் per செகண்ட் தான் velocity of person with respect to ground. சிம்பிள் லாஜிக் தானே. ஏன்னா ட்ரெயினே பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் per செகண்டில் போயிட்டுருக்கு, அது மேலே இருக்கிறவன் வந்து 5 மீட்டர் செகண்டில் ஓடிட்டுருக்கான். அப்போ கிரவுண்டை வச்சு பார்க்கும் பொழுது, கிரவுண்ட் ரெஃபரன்ஸை வச்சு பார்க்கும் பொழுது அந்த ட்ரெயின் மேலே போயிட்டுருக்கவனுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஹெல்ப் பண்ணுது. ட்ரெயினும் 2 மீட்டர், அவன் ஓடிட்டுருக்கவனு 5 மீட்டர், அப்போ மொத்தமாக 7 மீட்டர் per செகண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து அவனோட வெலாசிட்டி இருக்க போகுது. ஸோ அவன் கீழே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து சீக்கிரமாக கவர் பண்ணுவான். அது லாஜிக். நோ, இதே மாதிரி ஐடியா நீங்கள் டிஸ்டன்ஸுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நாம் கண்டுபிடிச்சது எதுக்கு? வெலாசிட்டிக்கு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதே ஐடியா வந்து டிஸ்டன்ஸுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸே இப்படி ஒரு போட் இருக்குன்னு வைங்க. இப்படி ஒரு போட் இருக்குன்னு வைங்க. போட்டோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்கே இருக்குது, இனிஷியலாக இங்கே இருக்குது. போட் வந்து இந்த இடத்துல இருக்குது. கொஞ்ச நேரம் கழித்து அது இங்கே இருக்கிற ஒரு பர்சன் வந்து என்ன ஆகுறான்னா இந்த டைரெக்ஷனில் மூமெண்ட்டில் இருக்கான். போட் வந்து இந்த டைரெக்ஷனில் மூமெண்ட் இருக்குது. ஸோ போட்டோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன் மூமெண்ட் இருந்துச்சுன்னா போட் வந்து கொஞ்ச நேரம் கழித்து இப்படி ஷிஃப்ட் ஆயிரும் இல்லையா? ஸோ போட் வந்து இப்படி ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ இங்கே இருந்த போட் என்ன ஆயிடுச்சு, இப்போ இங்கே வந்துடுச்சு. ஸோ போட் இவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அண்ட் இந்த பர்சன் வந்து இப்போ என்ன ஆயிடுறான்னா இந்த இடத்துல வந்துடுறான், போட்டோட அதர் எட்ஜுக்கு வந்துடுறான். அண்ட் இவனும் பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் ஷிஃப்ட் ஆகிடுறான். இது எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஷிஃப்ட் ஆகிடுறான், இது எல் டிஸ்டன்ஸ் ஷிஃப்ட் ஆகிடும். இப்போ இதுலேயும் உங்களுக்கு வந்து 3 டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. என்னென்ன? வெலாசிட்டி ஆஃப் போட், சாரி வெலாசிட்டி டிஸ்டன்ஸ். உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வச்சு கூட சொல்லிடலாம். பிகாஸ் எக்ஸ் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு போட், இது ஒன்று. எல்லுங்கிறது டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு, அது ஒன்று. ஆர் யூ கேன் சே ஒய். ஒய் வந்து டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். இந்த 3 டிஸ்டன்ஸ் இருக்குது. எப்படி வெலாசிட்டி 3 வெலாசிட்டி இருந்துச்சோ அந்த மாதிரி 3 டிஸ்டன்ஸ் இருக்குது. அஃப்கோர்ஸ் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை அ பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு போட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை அ, ஓகே இது வந்து போட் இல்லை, திஸ் இஸ் லைக் போட் வித் ரெஸ்பெக்ட், திஸ் இஸ் மூவ்ட் பை அ பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட். ஸோ திஸ் இஸ் பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட்.
அப்போது எக்ஸ் அப்படிங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ் மூவ் பை பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு போட்டு. எல்லுங்கிறது போட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. ஒய் வந்து பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. இப்போ எக்ஸுங்கிறது என்னது, எக்ஸுங்கிறது பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. அப்போ இது வந்து எது கூட ஈக்குவல் பண்ணணும், பர்சன் மைனஸ் போட்டு தானே. பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு, சாரி பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு போட், இது போட்டு. அண்ட் திஸ் இஸ் பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. அதே மாதிரி இது என்ன இருக்கும், போட்டு வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு. புரிஞ்சா? வெலாசிட்டி ஆஃப் A with respect to B is equal to velocity of A minus velocity of B தானே. அதே மாதிரி distance moved by a person with respect to boat is equal to distance moved by a person minus distance moved by a boat. இந்த ஃபார்முலாவும் உங்களுக்கு அப்ளிகபிளாக இருக்கும். புரிஞ்சா? அப்போனா என்ன அர்த்தம், எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு தான் அவன் பொசிஷன் மூவ் ஆகிருக்கான். ஆனால் போட்டோட மொத்த நீளம், போட்டோட மொத்த நீளம் தான் அவன் நடந்து போயிருக்கான். அது டிஸ்டன்ஸ் மூவ் பை பர்சன் வித் ரெஸ்பெக்ட் டு. ஸோ இது வந்து ஒய், போட்டோட லென்த் வந்து ஒய். போட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டு மூவ் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது வந்து எல். ஆனால் ஃபைனலாக அவன் மூவ் ஆகிருக்கிற பொசிஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் தான். ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகிருக்கிற பொசிஷன், ரெண்டு பொசிஷன் பார்த்துருந்தீங்கன்னா அது எக்ஸாக தான் இருக்கும். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். ரிலேட்டிவ் வெலாசிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம டிஸ்டன்ஸ் ஐடியாலி நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அண்ட் இது மட்டும் கிடையாது, யூ கேன் ஈவன் அப்ளை இன் ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் கேஸுக்கு கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்கே ஹேங் பண்ணியிருக்கோம். அண்ட் திஸ் இஸ் புள்ளி, இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இப்போ இது வந்து ஸ்மால் எம், இது வந்து கேபிட்டல் எம். அண்ட் கேபிட்டல் எம் இஸ் பிக்கர்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து கேபிட்டல் எம் இஸ் லார்ஜர்னு வச்சுக்கிட்டோம்னா திஸ் வில் கோ அப்வர்ட் அண்ட் திஸ் வில் கம் டவுன்வர்ட். திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஏ. ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆக்சிலரேஷன் இருக்குது, லெஃப்ட்டில் ஒன்று ரைட்டில் ஒன்று இருக்குது. ஸோ ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா A12 இஸ் ஈக்குவல் டு, இது நீங்கள் டிஃப்ரெண்ட் ஆக்சிலரேஷன் எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் 1, திஸ் இஸ் 2ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா A1 மைனஸ் A2. ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால A1 மேலே போனால் பாசிட்டிவ், கீழே போனால் நெகட்டிவ். ஸோ ஃபார்முலா வந்து அப்படியே வச்சுக்கிட்டு மைனஸ் ஆஃப் A2 வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் A2 போடணும். ஸோ யூ வில் கெட் A1 ப்ளஸ் A2. திஸ் இஸ் A12. அண்ட் இஃப் A1 ஈக்குவல் டு A2 இருந்துச்சுன்னா A12 இஸ் ஈக்குவல் டு 2A. இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்ளை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன் அண்ட் திஸ் ஒன் இஸ் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ். ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். அப்போனா உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இருக்கு இல்லையா, உங்களோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் S is equal to ut plus half at square, v minus u is equal to at, v square minus u square equal to 2as. இது வந்து ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ், ரிலேட்டிவ் இனிஷியல் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன், டைம் வந்து சேம் தான். அதே மாதிரி இது வந்து ரிலேட்டிவ் ஃபைனல் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் இனிஷியல் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன், ரிலேட்டிவ் ஃபைனல் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் இனிஷியல் வெலாசிட்டி, ரிலேட்டிவ் ஆக்சிலரேஷன், ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ். ஸோ இந்த மூணு ஃபார்முலாவுமே கேன் பி அப்ளைடு டு த கான்செப்ட் ஆஃப் ரிலேட்டிவிட்டி. புரிஞ்சா? ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் ரிலேட்டிவிட்டி கான்செப்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆல்ரைட், ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ செகண்ட் கான்செப்ட் உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். கிராஃபிக்கல் இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இந்த கிராஃபிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் கான்செப்ட்ஸில் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சில முக்கியமான ஐடியாஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா கம்ப்ளீட் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஈஸி தான். பேசிக் மேத்தமெட்டிக்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப்ஸ் நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை சப்போஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் வீடியோவும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லெட்ஸ் சே
ஃபஸ்ட் டைப் ஆஃப் கிராஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்குது, ஒய் ஆக்சிஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஒரு கர்வ் இப்படி இருக்குது. அண்டு ஸ்லோப்போட ஃபார்முலா y2 minus y1 by x2 minus x1. இதில் ரெண்டு பாயிண்ட் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ரெஸ்பெக்டிவ் லைன் x1 x2 இங்கே இருக்கும். பட் y வந்து சேமாக தான் இருக்கும். when y2 is equal to y1, y2 minus y1 equal to 0 தானே. hence slope என்ன ஆயிரும்? slope is 0. so this is important. இதில் என்ன உங்களுக்கு தெரியுது? a line drawn parallel to x-axis, then slope என்னது? 0 அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து தீட்டா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0வாக இருக்குது. தீட்டா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் லைன் அண்ட் x-axis. பேரலாக இருந்துச்சுனாவே ஆங்கிள் வந்து 0 இங்கே. ஸோ தீட்டா 0வாக இருந்தாலும் ஸ்லோப் 0. பிகாஸ் ஸ்லோப் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னென்னு பார்த்தோம்னா tan தீட்டா. நான் வச்சுக்கோங்க, ஸ்லோப்போட இன்னொரு ஃபார்முலா என்னது? tan தீட்டா. தீட்டா 0வாக இருந்துச்சுன்னா tan 0 is 0. ஆல்ரைட். அண்ட் செகண்ட் திங், இப்போ இந்த டைப் ஆஃப் கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், உங்களுக்கு a line drawn parallel to y axis. இதில் நீங்கள் ரெண்டு பாயிண்ட் எடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இங்கே ரெண்டு பாயிண்ட் நான் எடுக்கிறேன். இப்போ y2 y1 ஓட வேல்யூ இருக்குது. இது y1, இது y2 and this is x. ஸோ y2 minus y1 வேல்யூ இருக்குது. பட் x2 minus x1 தான் 0 ஆயிடுது. யூ நோ தட் ஸ்லோப்போட ஃபார்முலா என்னது? ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு y2 minus y1 டிவைடட் பை x2 minus x1. கரெக்டாக? இப்போ சம் நம்பர் divided by 0 என்ன ஆயிருது? you will get infinite. இந்த infinite அப்படிங்கிறது வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம்? slope is maximum சொல்கிறோம். maximum slope. அதாவது உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா தீட்டா வந்து 90 டிகிரி ஆயிடுது. ஸோ tan 90 will be undefined, அதாவது infinite maximum value அப்படிங்கிற ஐடியா. this is nothing but this line drawn parallel to y axis. அதனால தான் தீட்டா வந்து என்னவாக இருக்குது? 90 டிகிரியாக இருக்குது. அண்டு ஸ்லோப் வந்து உங்களுக்கு இன்ஃபைனட்டாக இருக்குது. ஸோ திஸ் ஆல்சோ யூ ஷுட் ரிமெம்பர் பிகாஸ் tan 90 இஸ் இன்ஃபைனட். ஏன்னா ஸ்லோப் அப்படிங்கிறதோட ஃபார்முலா எதுக்கு? tan தீட்டா. கிளியர்? ஸோ பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸாக இருந்தால் ஸ்லோப் 0, பேரலல் டு ஒய் ஆக்சிஸாக இருந்தால் ஸ்லோப் இன்ஃபைனட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் திங், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போயிட்டுருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இங்கே ஆரிஜின் வழியாக பாஸ் ஆனாவே தீட்டா வந்து என்னது? 45 டிகிரி. தீட்டா வந்து 45 டிகிரி. ஸோ அப்படி 45 டிகிரியில் ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணுறோம். இதில் நீங்கள் ரெண்டு பாயிண்ட் எடுத்திங்கன்னா, லெட்ஸ் இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா இந்த லைன் வந்து x1 x2, அதுக்கு ரெஸ்பெக்டிவ் லைன் வந்து y1 y2. இங்கே y2 is greater than y1, x2 is greater than x1. ஸோ ஸ்லோப் வந்து உங்களுக்கு சம் நம்பர் டிவைட் பை சம் நம்பர் கிடைக்கும். ஸோ ஸ்லோப் வந்து யூ வில் கெட் பாசிட்டிவ் நம்பர் ஒன்லி. நல்லா புரிஞ்சுங்க. ஸ்லோப் என்ன கிடைக்குது? ஒரு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது. அண்ட் tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan 45. tan 45 வந்து உங்களுக்கு +1. பட் இது வந்து தீட்டா 45 இருக்குன்னு கூட அவசியம் இல்லை. இஃப் தீட்டா இஸ் பிட்வீன் 0 and 90 டிகிரி அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு வந்து tan தீட்டா எப்படி இருக்க போகுது? பாசிட்டிவ் வேல்யூ தான் இருக்க போகுது. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி லைன் வந்து 0லேருந்து கொஞ்சம் மேலேருந்து அப்புறம் 90 டிகிரிக்கு முன்னாடி வரைக்கும் இந்த லைனில் எது இருந்தாலும் உங்களுக்கு என்னவாக இருக்க போகுது? ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸ்லோப் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா பாசிட்டிவ் அண்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அதாவது இப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, இப்படி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாலும் சரி.
இதில் எந்த லைன் இருந்தாலும் உங்களுக்கு என்ன இருக்க போகுது, ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஸ்லோப் வந்து இந்த ஒவ்வொரு லைனும் ஃபஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஃபோர்த் லைன், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து, இந்த ஒவ்வொரு லைன்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்லோப் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸ்லோப் இஸ் இன்க்ரீஸிங். ஒவ்வொரு லைனுக்கும் ஸ்லோப் தனித்தனியாக எடுத்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும், ஆனால் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபஸ்ட்டு வந்து கம்மியாக இருக்கும். ஏன் கம்மியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது 0க்கு பக்கத்தில் இருக்குது. இதுக்கு ஸ்லோப் வந்து என்னது, 0. இது வந்து பார்த்திங்கன்னா 6th வந்து அதிகமாக இருக்கும். இதுக்கு ஸ்லோப் என்னது, இன்ஃபினிட். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் ஸ்லோப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது லேர்ன் பண்ணிக்கோங்க. 4th ஒன், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ இப்படி ஒரு லைன் நான் வரைகிறேன். இதில் நீங்கள் 2 பாயிண்ட் எடுத்திங்கன்னா இப்படி வரும். திஸ் இஸ் x1, x2. அண்ட் இது 2 லைன் இப்படி வரும். திஸ் இஸ் y1, y2. ஆனால் இதில் நம்ம எழுதும் பொழுது x1க்கு ரெஸ்பெக்டிவாக இருக்கிறது x2, x1, y1 எழுதணும். பாருங்கள், x1க்கு ரெஸ்பெக்டிவாக இருக்கிறது இப்படி போயிட்டு இங்கே இருக்கு இல்லையா, திஸ் இஸ் y1 அண்டு திஸ் ஒன் இஸ் y2. இப்போ y1 இஸ் கிரேட்டர் தென் y2வாக இருக்குது. ஆனால் ஸ்லோப்போட ஃபார்முலா என்ன, y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1. அப்போ ஸ்லோப்போட ஃபார்முலா வந்து நெகட்டிவில் வந்து முடிஞ்சிடும். பிகாஸ் திஸ் இஸ் ஸ்மாலர் அண்ட் திஸ் இஸ் லெஸ்ஸர். புரிஞ்சா? அப்போது இந்த கேஸில் ஸ்லோப் வந்து எப்படி இருக்குது, நெகட்டிவாக இருக்குது பட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. நெகட்டிவாக இருக்குது பட் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எப்படி, இந்த இடத்துல நீங்கள் எங்கே ஸ்லோப் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு ஒரே வேல்யூ தான் வரும். எப்படி நீங்கள் இந்த இடத்துல எங்கே ஸ்லோப் எடுத்திங்கனாலும் ஒரே ஆன்சர் வருதோ, அதே மாதிரி அந்த இடத்துலையும் இந்த கிராஃப்லேயும் 4th கிராஃப்லேயும் நீங்கள் ஸ்லோப் எங்கே எடுத்திங்கனாலும் கான்ஸ்டண்ட்டாக தான் வரும், பட் நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதில் தீட்டா வந்து கிரேட்டர் தென் 90 இருக்குது. அதை நம்ம இங்கே பார்க்குறோம். தீட்டா வந்து கிரேட்டர் தென் 90 இருக்குது. ஸோ tan தீட்டா வில் பி நெகட்டிவ் வேல்யூ. அதனால தான் ஸ்லோப் எப்படி இருக்குது, நெகட்டிவ் வேல்யூவாக இருக்குது. அப்போ நீங்கள் இந்த மாதிரி எப்படி எடுத்தாலும் நெகட்டிவ் ஸ்லோப்புக்கு போயிடும். ஸோ இது வந்து இன்ஃபைனைட் பக்கத்தில் இருக்குது, இது இன்ஃபைனைட் பக்கத்தில், இது வந்து 0 பக்கத்தில் இருக்குது. ஸோ நீங்கள் 1 2 3 கொடுத்தீங்கன்னா இங்கிருந்து இந்த டைரெக்ஷனில் இப்படி மாறும் பொழுது ஸ்லோப் வந்து எப்படி ஆகிட்டுருக்கு, டிக்ரீஸ் ஆகிட்டுருக்கு, பட் நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து ஸ்லோப் எப்படி இருக்குது, இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு பட் பாசிட்டிவ் ஸ்லோப்பாக இருக்குது. அதுதான் நம்ம அந்த டிஃப்ரென்ஸாக நம்ம பார்க்குறோம். 1லேருந்து 6 வரைக்கும் போகும்பொழுது பார்த்திங்கன்னா ஸ்லோப் இன்க்ரீஸிங் பட் இட் இஸ் பாசிட்டிவ் வேல்யூ. இங்கே வந்து 1லேருந்து 5 வரைக்கும் நம்ம போகும்பொழுது ஸ்லோப் இஸ் டிக்ரீஸிங் பட் நெகட்டிவ் வேல்யூ. ஸோ இந்த 4 பேசிக் கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்லோப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் திஸ். இப்போது த 5th இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். சப்போஸ் நான் வந்து ஒரு கிராஃபை இப்படி எடுக்கிறேன். இட்ஸ் நாட் எ ஸ்ட்ரைட் லைன், ஒரு கர்வ் எடுக்கிறேன். கர்வ் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பாயிண்ட்லேயும் நோட்டீஸ் பண்ணலாம் ஸ்லோப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸ்லோப் இஸ் சேஞ்சிங். ஆனால் ஸ்ட்ரெயிட் லைனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்கும், ஸ்லோப் கான்ஸ்டன்ட். இதுவும் கான்ஸ்டன்ட் தான். எப்போவுமே என்னவாக இருக்கும், எப்போவுமே உங்களுக்கு இன்ஃபினிட்டாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் எப்படி இருக்கும், கான்ஸ்டன்ட் தான். எப்போவுமே எப்படி இருக்கும், 0வாக இருக்கும். பட் நீங்கள் கர்வ் எடுத்திங்கன்னா அட் எவ்ரி சிங்கிள் பாயிண்ட் ஸ்லோப்போட வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். நவ் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது, யூ ஹாவ் டு டேக் அ டேஞ்சன்ட். இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துருக்கீங்க, இந்த பாயிண்ட்டுக்கு நீங்கள் டேஞ்சன்ட் வரையணும். இல்லை இந்த பாயிண்டில் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா அந்த பாயிண்டில் டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட்லாம் இங்கே டேஞ்சன்ட், இங்கே டேஞ்சன்ட். ஸோ எ டேஞ்சன்ட் at a point of a curve gives slope. ஸோ ஒரு டேஞ்சன்ட் நீங்கள் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த டேஞ்சன்ட்டுக்கு எடுக்கக்கூடிய வேல்யூ தான், அந்த டேஞ்சன்ட்டுக்கு எடுத்தால் தான் அதுக்கு ஸ்லோப் உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், டேஞ்சன்ட் இஸ் ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கு நீங்கள் ஸ்லோப் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்டிவ் பாயிண்ட்டோட ஸ்லோப் கிடைக்கும் இன் எ கர்வ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், லைக் திஸ். இதில் நீங்கள் 3 பாயிண்ட் பாருங்கள். பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2, பாயிண்ட் நம்பர் 3. இந்த 3 பாயிண்ட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாவே
அது எப்படியாப்பட்ட ஸ்லோப் அப்படின்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துங்க, இது செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு நீங்கள் டேஞ்சன்ட் வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சம்திங் லைக் திஸ் இப்படி வரும். அண்ட் இதோட ஸ்லோப் நம்ம ஃபஸ்ட்டு கேஸ்லேயே படிச்சிருக்கோம் 0. இங்கே பாருங்கள், parallel to x axis 0 தானே, parallel to x axis 0. அண்ட் கடைசியில் போனீங்கன்னா அப்ராக்சிமேட்லி parallel to y axis, இதோட ஸ்லோப் என்னவாக இருக்கும், இன்ஃபினிட். ஸோ த ஃபஸ்ட் திங் தட் யூ நோட்டிஸ் இஸ் ஸ்லோப் அப்படிங்கிறது 0 to infinite சேஞ்ச் ஆகுது. அது ஃபஸ்ட்டு திங் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட். அண்ட் செகண்ட் திங், போகிற வழியில் இங்கே செகண்ட் பாயிண்ட் இருக்கா, இதோட ஸ்லோப் பாருங்கள் எப்படி இருக்குது. இதோட ஸ்லோப் வந்து பாசிட்டிவில் சேஞ்ச் ஆகிடுது. ஸோ இப்படி இருந்தாவே பாசிட்டிவ். இது நம்மளோட தேர்ட் கேஸ், பாசிட்டிவ். அப்போது ஸ்லோப் வந்து பாசிட்டிவ் வேல்யூவில் இருக்கணும். ஸோ ஸ்லோப் வந்து 0 to infinite, which means 0 to infinite என்ன அர்த்தம், this is increasing பாசிட்டிவ் ஸ்லோப். இப்போ நல்லா கவனிச்சுங்க, நான் ஸ்லோப்போட கிராஃப் வரைகிறேன். நான் வந்து ஸ்லோப்போட கிராஃப் வரைகிறேன். 0 to infinite போகணும், அதே மாதிரி பாசிட்டிவில் இருக்கணும். கம்மியாக இருந்து அதிகமாக போகணும், அதே மாதிரி பாசிட்டிவ் சைட் ஆஃப் த கிராஃப் இருக்கணும். ஸோ இதுதான் கிராஃப். ஸ்லோப்பு கூட இந்த கிராஃபோட ஸ்லோப் கிராஃப் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் நீங்கள் வச்சு பார்த்தீங்க. இப்போ 0வில் பாருங்கள், இங்கே பாருங்கள் 0வில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ போயிடுச்சு. அண்ட் போகிற ரூட்டு பாருங்கள் பாசிட்டிவில் தான் இருக்குது. புரிஞ்சா? ஸோ ஐ காட் த ஆன்சர். இப்போ அடுத்த கொஷின் பாருங்கள், யூ கேன் ட்ரை திஸ். 6th one, இது எக்ஸு, இது ஒய். இப்போ நான் எப்படி எடுக்க போகிறேன்னா, லெட்ஸே இப்படி ஒரு கிராஃப் எடுக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 3 பாயிண்ட் எடுத்துங்க, பாயிண்ட் 1, பாயிண்ட் 2, பாயிண்ட் 3. இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் எடுங்க. திஸ் இஸ் ஸ்லோப் இஸ் இன்ஃபினிட். லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் எடுங்க. லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு டேஞ்சன்ட் எடுத்திங்கன்னா இதோட ஸ்லோப் வந்து எப்படி இருக்கும், 0. மிடில் பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் எடுங்க, இது வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். அப்போது நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாவே இன்ஃபினிட்லேருந்து 0 போகுது. இன்ஃபினிட்லேருந்து 0 போனாவே இது என்னது, டிக்ரீஸிங். அண்ட் தென் டிக்ரீஸிங், பாசிட்டிவில் டிக்ரீஸிங், பாசிட்டிவ். இப்போ நீங்கள் கிராஃப் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்லோப், திஸ் இஸ் எக்ஸ். இன்ஃபினிட்லேருந்து 0 போகணும், அப்போனா சம் மேக்ஸிமம் வேல்யூ. அப்போனா இன்ஃபினிட்னா இங்கே ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது, ஸ்டார்டிங்கில் இன்ஃபினிட் இருக்குது. அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மேக்ஸிமமாக இருக்கணும், அப்புறம் 0 ஆயிடுது, அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக 0 ஆயிடுது. அண்ட் இது வந்து எங்கே இருக்கணும், பாசிட்டிவ் சைடில் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ். இப்படி தானே கிராஃப் வரும். இப்போ த கிராஃப் வில் பி லைக் திஸ். மேக்ஸிமமாக இருக்கணும் ஸ்லோப்பு, அப்புறம் வந்து மினிமம் ஆயிடணும். மேக்ஸிமம் தான் இன்ஃபினிட், மினிமம் தான் 0. அதேமாதிரி பாசிட்டிவ் கிராஃபில் இருக்கணும். ஸோ உங்களோட ஸ்லோப்போட ஃபார்முலா கிடச்சிருச்சு, ஸ்லோப்போட கிராஃப் கிடச்சிருச்சு. ஆல்ரைட், புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அண்டு 7th one பாருங்களேன். லெட்ஸே இப்படி இருக்குன்னு ஒரு கிராஃப். குயிக் கண்டுபிடிங்க. 3 பாயிண்ட், 1, 2, 3. இதோடது வந்து ஸ்லோப் வந்து 0, இதோட ஸ்லோப் வந்து இன்ஃபினிட், இதோட ஸ்லோப் வந்து நெகட்டிவ். அப்படின்னு என்ன அர்த்தம், 0 to இன்ஃபினிட் போகுது. 0 to இன்ஃபினிட் போச்சுன்னா அது வந்து இன்க்ரீஸிங் அண்டு எந்த டைரெக்ஷனும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஸ்லோப் வரைஞ்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நெகட்டிவில் இருக்கணும். அதனால் இந்த கீழே தான் இருக்கணும். மேலே வந்து பாசிட்டிவ், கீழே நெகட்டிவ். அப்போ கிராஃப் வந்து கீழே தான் வரும். அது 0 to இன்ஃபினிட் போகிறதுனால உங்களுக்கு 0 to இன்ஃபினிட். ஸோ யூ வில் கெட் லைக் திஸ், 0 to infinite. And this is 0, this is maximum, this is minimum. புரிஞ்சு நினைக்கிறேன். அண்ட் இதுதான் ஸ்லோப்போட கிராஃப். ஸோ இதோட ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா திஸ் ஒன். நெகட்டிவில் இருக்கணும், இன்க்ரீஸிங்காக இருக்கணும். அண்ட் இன்க்ரீஸ் ஆகுது பாருங்கள், இந்த ரூட்டில் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது மினிமம்லேருந்து மேக்ஸிமம். அண்ட் ஃபைனல் 8th one.
something like this இப்படி இருக்கு. இதுக்கு நீங்கள் 3 பாயிண்ட் எடுத்துங்க. 1 2 3. இதுக்கு நீங்கள் ஸ்லோப் எடுத்திங்கன்னா இன்ஃபினிட், இங்கே ஸ்லோப் எடுத்திங்கன்னா 0, இங்கே ஸ்லோப் எடுத்திங்கன்னா நெகட்டிவ். now if you draw the graph, இங்கே ஸ்லோப் எடுக்கும் பொழுது எங்கேருந்து எங்கே போகுது, உங்களுக்கு வந்து இன்ஃபைனைட்லேருந்து ஃபஸ்ட் எங்கே இருக்குது, இதுதான் இன்ஃபைனைட்லேருந்து 0க்கு போகுது. ஸோ இன்ஃபைனைட்லேருந்து 0க்கு போச்சுன்னா திஸ் இஸ் நத்திங் பட் டிக்ரீஸிங். அண்ட் போகிற ரூட்டில் எப்படி போகுது, நெகட்டிவில். ஸோ நெகட்டிவ் எண்டில் உங்களுக்கு டிக்ரீஸிங் கிராஃபாக இருக்கணும். ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ், ஃபஸ்ட்டு இன்ஃபைனைட் மேக்ஸிமம், ஸோ இது மேக்ஸிமம் அண்ட் இங்கே வந்து மினிமம். ஸோ உங்களுக்கு வந்து கிராஃப் இப்படி இருக்கும், மினிமம் மேக்ஸிமம். ஸோ இது 0 ஸ்டார்டிங் மேக்ஸிமம் இருக்கணும், 0 இருக்கணும் மேக்ஸிமம் இருக்கணும் அண்ட் நெகட்டிவில் இருக்கணும். புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஸ்லோப் கிராஃப் வந்து எப்படி இருக்குது. ஸோ நமக்கு இப்போ 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஃப் பார்த்துருக்கோம், அதோட ஸ்லோப்ஸ்லாம் என்னென்னு பார்த்துருக்கோம். அண்ட் இந்த ஃபஸ்ட்டு 4 வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒன் வந்து 0 ஸ்லோப்போட கிராஃப், செகண்ட் வந்து இன்ஃபினிட் ஸ்லோப்போட கிராஃப், தேர்டு வந்து பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், ஃபோர்த்து வந்து நெகட்டிவ்லி கான்ஸ்டன்ட் ஸ்லோப்பு, அண்ட் ஃபிஃப்த்து வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸிங், பாசிட்டிவில் இன்க்ரீஸிங் ஸ்லோப்பு, அண்ட் சிக்ஸ்த்து ஒன் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் டிக்ரீஸிங் ஸ்லோப்பு, செவன்த் ஒன் வந்து நெகட்டிவில் இன்க்ரீஸிங் ஸ்லோப்பு, எயித்து ஒன் வந்து நெகட்டிவில் டிக்ரீஸிங் ஸ்லோப்பு. இது எல்லாத்தையுமே நம்ம ஒரே டயக்ராமில் வரைஞ்சோம்னா யூ வில் கெட் லைக் திஸ். ஃபஸ்ட்டு நான் பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் வரைஞ்சிக்கிறேன், நெகட்டிவ் கான்ஸ்டன்ட், and this is positively increasing, positively decreasing, and இது வந்து positively decreasing, positively increasing. இந்த கிராஃப் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் என்னென்ன அப்படின்ட்டு. now where we use this, where we use these graphs, இப்போ உங்களுக்கு வெலாசிட்டி அப்படிங்கிறது தெரியும், dx by dt. அதே மாதிரி ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது தெரியும், dv by dt. ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது dx by dt அப்படிங்கிறது தெரியும், ஆக்சலரேஷன் dv by dt. அண்ட் dx by dt நம்ம dx எப்படி எழுதலாம், x2 minus x1. அதே மாதிரி இதை வந்து dv எப்படி எழுதலாம், v2 minus v1, கரெக்டாக. அண்ட் திஸ் ஐடியா, ஸோ பொசிஷன் டைம் கிராஃபோட பொசிஷன் டைம், ஸோ திஸ் இஸ் டைம், திஸ் இஸ் பொசிஷன் டைம் கிராஃபோட நீங்கள் ஸ்லோப் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் வெலாசிட்டி டைம் கிராஃப், கரெக்டாக. பொசிஷன் டைம் கிராஃபோட ஸ்லோப் எடுத்தீங்கன்னா யூ வில் கெட் வெலாசிட்டி டைம் கிராஃப். அதே மாதிரி வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். இதோட ஸ்லோப் எடுத்திங்கன்னா யூ வில் கெட் ஆக்சலரேஷன் டைம் கிராஃப். ஏன்னா dx by dt தானே ஸ்லோப்பு, அதே மாதிரி dv by dt தானே ஸ்லோப்பு. dx by dtனா என்னது, வெலாசிட்டி, dv by dt என்னது, ஆக்சலரேஷன். ஸோ திஸ் இஸ் த ஐடியா. இதுதான் நீங்கள் வந்து நிறைய இடத்துல மோஷன் ஒன் டைமென்ஷனில் என்கவுண்டர் பண்ண போகிறீங்க. ஆல்ரைட். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கொஷின் சால்வ் பண்ணிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா xt கிராஃப் நான் கொடுக்குறேன். அந்த xt கிராஃப் வந்து இப்படி இருக்குது. இதிலிருந்து நான் வந்து உங்களுக்கு vt கிராஃப் கேட்குறேன், velocity time. So you know velocity is equal to dx by dt. அப்போ இந்த கிராஃபோட ஸ்லோப்பு தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், velocity time கிராஃப் கிடைக்கும். ஸோ xt கிராஃபோட ஸ்லோப்பு தான், ஸோ ஸ்லோப் ஆஃப் xt gives vt. அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் vt gives at. இதிலிருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிக்கலாம்னா at கண்டுபிடிக்கலாம். ஸோ திஸ் இஸ் t and this is a. இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குன்னா இப்படி போயிட்டு இப்படி போகுது, which means இங்கே வந்து ஸ்லோப் 0, இங்கே வந்து ஸ்லோப் இன்ஃபினைட் அண்ட் இங்கே வந்து பாசிட்டிவில் போயிட்டுருக்கு. அப்போ உங்களுக்கு கிராஃப் இப்படி கிடைக்கும்.
அண்ட் இந்த விடி கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட், அப்போ உங்களுக்கு கிராஃப் இப்படி கிடைக்கும். கரெக்டாக? ஸோ இது வந்து இதோட ஸ்லோப் வந்து பாசிட்டிவில் கான்ஸ்டன்ட் இருக்கணும். இது வந்து பாசிட்டிவ்லேயே தான் போகுது, வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து பாசிட்டிவ்லேயே தான் போகுது, அதனால் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் இன்க்ரீஸிங் ஸ்லோப் த கான்ஸ்டன்ட். அண்ட் இது வந்து நீங்கள் எங்கே எடுத்திங்கனாலும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும், அதனால் உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் கிடைக்கும், அதனால் உங்களுக்கு கிராஃப் இப்படி வருது. புரிஞ்சா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் டைம் வச்சு ரிலேட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், பொசிஷனாக இருந்தாலும் சரி வெலாசிட்டியாக இருந்தாலும் அதை உங்களால் சால்வ் பண்ண முடியும். ரைட்? ஓகே, ஸோ தேங்க்யூ. நான் வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் இன் மோஷன் 1Dயில் மீட் பண்ணுறேன். நம்ம அது ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் இந்த சாப்டர் ஃபுல்லாக தரவாக படித்து முடிச்சிட்டிங்க, எல்லா கிளாஸஸும் லிசன் பண்ணிட்டீங்கன்னா இது மேலே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். நாமளும் அடுத்த கிளாஸில் மோஷன் இன் 1 டைமென்ஷனோட ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுவோம். ஆல்ரைட், அண்டில் தென் பை.